புள்ளி 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 இங்கே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெரியப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க. பெரியப்பா வீட்டில் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து கொட்டக்குழி வச்சுக்கிட்டு இருக்காங்க பெரியப்பா. இங்கே பாருங்க பெரியப்பா திசை வேலைக்கு ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போயிட்டாவ. எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் முளைச்சி டவுன் ஆகிட்டு இப்போ வந்து வெட்டினா டவுன் ஜம்முன்னு இருக்கும். இருந்தாலும் பெரியப்பா கிழங்கு முளைக்கிறதுனால கிழங்குக்கு வச்சுக்கிட்டு இருக்காவ. கீழே கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே குத்தி குத்தி வைக்காம பார்த்துக்கோங்க. ஒரு அடுக்கு பெரியப்பா, ஒரு அடுக்கா 2 அடுக்கா வைப்பீடா? 2 அடுக்கு. இதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க. பார்த்துங்க 1 2 3 ஒரு 4 கொட்டக்குழி போட்டிருக்காவ. டெய்லியும் காலையில் ஒரு 6 மணிக்கு எஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கி காலையிலே பாருங்கள் என்ன குளிர் பாருங்கள் தூத்துக்குள்ள. அந்த குளிர்லேயும் பெரியப்பா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி என்ன பண்ணுறது. அது ஒரு ஆசை பார்த்துக்கோங்க. அது வருஷம் நம்ம பழகிட்டோன்னா கிழங்கு நம்ம வீட்டில் போட்டால் தான் கொஞ்சம் நம்ம வீட்டில் போட்டு சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். என்ன பெரியப்பா? எல்லாம் நல்லா முளைச்சிட்டு இப்போ இது எப்படி குத்தணும்னு சொல்லி கொடுங்க மக்களுக்கு. இப்படி தான் பின்னாடி குத்திடணும். பின்னாடி வைக்கணும், அப்புறம் முன்னாடி. சரி. வேற முதல்ல பின்னாடி வச்சுட்டு வேற முன்னாடி உள்ளதெல்லாம் முன்னாடி வச்சு அடுக்கு வந்து மேலே வைக்கிற மாதிரி. 2வது அடுக்கு மேலே, முதல் அடுக்கு பின்னாடி குத்தி வைக்கணும். சரி பின்னாடி பேக் சைடு. அவ்வளோதான், வேற ஒரு இதுவும் கிடையாது. பனைமரத்தை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து பாதியாக பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்படி குத்திடுங்க. இப்போ அப்படி நம்ம வருஷம் இருந்தால் ஒரே மாதிரி மண்ணில் நம்ம போட்டிருக்கிறதுனால விளைச்சல் கம்மியாக இருக்கும். ஆனால் பெரியப்பா நல்லா தான் இருக்கும். மண் கொஞ்சம் காசு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் மண்ணை அடித்து போடலாம். எந்த மண் போடலாம்? இது செம்மண் போடலாமோ? எந்த மண்ணுனாலும் நம்ம கிழங்கு வரதான் செய்யும். நம்ம கிழங்கு நமக்கு கிடைக்கிறது வந்து தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைடில் வந்து கிழங்கு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் இந்த நம்ம மதுரை, ராமநாதபுரம் அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தானே, பனைமரம் கம்மியாக தான் இருக்குது. இந்த தென் மாவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கிழங்கு அதிகமாக கிடைக்கும். அங்கே சென்னையிலலாம் கிடைக்கா, கோயம்புத்தூர்லலாம் கிடைக்காங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சரி பெரியப்பா, மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறேங்க. சரி ரைட், பார்ப்போம்.